எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் சைக்கிள் ஓட்டி வாக்கு சேகரித்த விஜய், அது அவருக்கு வேணால் மாசாக இருக்கலாம். ஆனால் அவர் கூட இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிங்க, நிர்வாகிங்க, அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிங்க, இப்படி எல்லாருமே மூச்சிறைக்க ஓடி வர்றாங்க. இவங்க சோறு தண்ணி இல்லாமல் அவருக்காக வெயிலில் நின்று பாதுகாப்பு கொடுக்குறாங்க. திடீர்னு அவர் சைக்கிளில் போகிறப்ப அன்டைமில் ஓடணும் அப்படின்னா வேலை பார்க்குறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதுபோல தான் பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் மோட்டார் சைக்கிள் சென்று வாக்களித்தார். ஓட்டுச்சாவடிக்கு சென்று அவர் மோட்டார் சைக்கிள் செல்லும்போது அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் மூச்சரிக்க ஓடி வருவது பழைய மன்னராட்சியை தான் ஞாபகப்படுத்துகிறது. இந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் கடும் சிரம் மேற்கொண்டு உயிரை பணயம் வைத்து தான் மேற்கொண்ட வேலையை செய்கின்றனர். அதுக்குன்னு இவங்க சொகுச ஜம்முன்னு போவாங்க. பின்னாடி சிரமப்பட்டு வருவது என்பது இது மக்களாட்சி தானா என்ற சந்தேகம் எழுகிறது. இதற்கு ஒரு சட்டம் போடுவாங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே.